ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின் ஜோன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸில் டே 6 தாங்க பார்க்க போகிறீங்க. கிவ்அவே பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் நெய்பர்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. கவின் ஜோன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வெயிட் லாஸ் டே 6 நான் என்ன பண்ணேன் மார்னிங்லேருந்து அப்படிங்கிறத பார்க்கலாம். காலையிலேருந்து பார்த்திங்கன்னா கஞ்சி தாங்க சாப்பிட்டேன். 280 கேலரிஸ். அப்புறம் புதினா துவையல் 30 கேலரிஸ். டோட்டலாக பாருங்கள் 310 கேலரிஸ். இந்த கஞ்சியில் வந்து கருப்புளுந்து இருந்ததுங்க. கருப்புளுந்து, பாசிப்பருப்பு, பூண்டு எல்லாமே சேர்த்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 மணிக்கு எனக்கு பசிக்கிற மாதிரி இருந்துச்சுங்களா. சொன்னல கொய்யாக்காய் எங்கள் வீட்டில் நிறைய காய்ச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு நான் காலைல ஒரு கொய்யாக்காய் சாப்பிட்டேங்க. கொய்யா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எப்போவுமே ஸ்டிஃபாக இருக்கிறதாங்க பிடிக்கும். சொதன்னு ஆயிடுச்சுன்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அரைக்காயாக தான் சாப்பிடுவேன். அதில் பாருங்கள் 40 கேலரிஸ் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொய்யா பழத்துலேயே இந்த மாதிரி மஞ்சையாக ஆயிடுச்சுன்னா அந்த தோலை வந்து கண்டிப்பாகவே கொடுக்காதீங்க குழந்தைங்களுக்கு. நீங்களும் சாப்பிடாதீங்க. நமக்கு உடம்புக்கு வந்து முதிர்ச்சி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. உங்களோட ஃப்ளெஷ்ஷை மட்டும் கொடுங்க. இது நீங்கள் இந்த மஞ்சள் இருக்க பழத்தை நீங்கள் சாப்பிட்டாலே மத்தியானம் அந்த ஃப்ளெஷ்ஷை மட்டும் நீங்கள் சாப்பிட்டாலுமே பார்த்திங்கன்னா வயிற்றுக்கு வந்து சேராதுங்க. அதனால் கொஞ்சம் அந்த மாதிரி க்ரீனிஷாக இருக்க பழங்களே சாப்பிடுங்க, கொய்யாப்பழம் பொறுத்த மட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மத்தியானம் வந்து நான் லெமன் ஜூஸு, காலிஃப்ளவர் சில்லி, தேங்காய் துவையல் தாங்க, லெமன் சாதம் அதான் செய்ய போகிறேன். பாருங்கள், காலிஃப்ளவர் வந்து ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி பிச்சு வச்சுக்குவேங்க. இந்த மாதிரி அப்போ தான் பாருங்கள் பிக்கும் போது உள்ளே வந்து புழு இருக்கும் பச்சை கலரில், அது தெரியவே தெரியாது பாருங்கள். இந்த மாதிரி கையில் தான் பிப்பேன். ஃபஸ்ட்டே வந்து தண்டை மட்டும் எண்டில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கைட்டு வந்து பூவாக பிச்சு வச்சுக்கிடுவேன். இந்த மாதிரி பிச்சு வச்சதுக்கப்புறம் அப்புறம் இதை வந்து குட்டி குட்டியான லெமன் சாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உதிரியாக காலிஃப்ளவர் வந்து இருந்தால் தாங்க சாப்பிட நல்லாயிருக்கும். பெரிய பெரிய பக்கோடாவாக போட்டோன்னா சம்மந்தமே அது காம்பினேஷன் வந்து நல்லாவே இருக்காது. அதனால் இப்படி இருந்தால் தான் குழந்தைங்களுக்கும் சரி ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் குட்டி குட்டியாக அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி பாருங்கள் இப்படி தான் குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் சுடுதண்ணி போட்டு வேக வைக்க போகிறேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா லெமன் சாதத்துக்கு லெமன் தாளிப்பு செய்ய போகிறோம். நல்லெண்ணெய் சேர்த்துக்குவேன். நல்லெண்ணெய் சேர்த்து தாங்க செய்வேன். நல்லெண்ணெய் தாளிப்பில் கடுகு போட்டுட்டு கடுகுக்கு அப்புறம் பச்சை மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் வரமிளகானாலும் போட்டுக்கலாம். நான் பச்சை மிளகா தாங்க சேர்ப்பேன். ஏன்னா இந்த எண்ணெயில் கொதித்து வரமிளகா பார்த்திங்கன்னா ரொம்ப காரமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க குழந்தைங்க. அதனால் சரி பச்சை மிளகா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாளிப்பு வந்து கருவேப்பிலை, அப்புறம் மஞ்சத்தூள் வந்து ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா அந்த எண்ணெயிலே ரொம்ப ஃப்ரை பண்ணிங்கன்னா சட்டுன்னு வந்து மஞ்சத்தூள் போட்டதுமே உடனே வந்து லெமன் ஜூஸை வந்து ஊற்றிடணுங்க. இல்லைனா பார்த்திங்கன்னா அந்த மஞ்சளோட கலர் வந்து மாறிடும். அப்புறம் உங்களுக்கு லெமன் ரைஸ் வந்து அந்த ஆப்டாக அந்த எல்லோ கலர் வந்து கிடைக்காது. சிம்மிலே தாங்க பண்ணணும். இது வந்து ஃபுல் ஃப்ளேமில் வைக்கவே கூடாது. சிம்மிலே தான் பண்ணணும் லெமன் இது ரெடி பண்ணுறது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காயப்பொடி, மஞ்சப்பொடி, கடுகு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, காயப்பொடி, மஞ்சப்பொடி சேர்த்துட்டு உடனே வந்து நம்ம லெமன் ஜூஸை சேர்த்துடணுங்க. இப்போ லெமன் ஜூஸ் சேர்த்ததும் ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது. கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி அடுப்பில் வச்சுட்டு இப்போ நீங்கள் நிலக்கடலை, முந்திரி பருப்பு, உப்பு சேர்த்துக்கோங்க. அதில் நிலக்கடலை, முந்திரி பருப்பு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நீங்கள் வந்து சேர்க்குறீங்க அப்படின்னா தனியாக வெறும் சட்டியில் வதக்கிக்கோங்க. வெறும் சட்டியில் ஃப்ரை பண்ணிவிட்டு நிலக்கடலை, அப்போனா உங்களுக்கு வந்து சாப்பிடும்போது கடுகடுன்னு இருக்கும். இல்லைனா நமத்து போயிருங்க, நமக்கே சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அதுக்கு வந்து தேங்காய் துவையல் வந்து ஒரு அட்டகாசமான காம்பினேஷனுங்க. அதனால் பார்த்திங்கன்னா தேங்காய் துவையலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொரிகடலை சேர்த்துக்கிட்டு இப்போ தேங்காய் துவையலுக்கு வந்து நீங்கள் வரமிளகாவும் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாங்க. ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா சேர்த்து தான் பிடிக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை, தேங்காய் துண்டு, பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நான் சின்ன வெங்காயம்லாம் சேர்க்க மாட்டேங்க. சட்னிக்கு தான் சின்ன வெங்காயம் சேர்ப்பேன். தேங்காய் துவையலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி இந்த பொருள் மட்டும்தாங்க சேர்ப்பேன். தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தாங்க எடுப்பேன். கத்தி வச்சு இந்த மாதிரி பிடிச்சிக்குவேன். ஸ்டிஃபாக பிடிச்சி கத்தி வச்சே பார்த்திங்கன்னா சில்லெல்லாம் நான் எடுத்துருவேன். சொல்லுங்கள், நீங்களாம் எப்படி எடுப்பீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கங்க கமெண்ட்ஸில். சிலர் வந்து ஃபுல்லாக திருவி வச்சுக்குவாங்க, திருவி வச்சுட்டு ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் எடுத்துக்குவேன். இது சின்ன துண்டு வந்து பார்த்திங்கன்னா பெரிய சில்லாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா மிக்ஸி ஜார் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் நம்ம பிராண்டடாக வச்சுருந்தாலும் அதை அரைச்சிருந்தாலும் பொடிசாக வெட்டினா தாங்க அந்த ஜாரோட பிளேடு வந்து நமக்கு லைஃப் வரும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா சீக்கிரமே நம்ம பெரிய துண்டாக போட்டோன்னா சீக்கிரமே அந்த ஜாரோட பிளேடு அந்த லைஃப் வந்து போயிருங்க. அது இப்போ நானே பார்த்திங்கன்னா 8 இயர்ஸ் ஆயிடுச்சு மேரேஜ் ஆகி. ஃபஸ்ட்டு வந்து ஃபிலிப்ஸ் தான் வச்சுருந்தேன் 7 இயர்ஸாக. இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் தான் நான் வந்து போஷ் மிக்ஸி வாங்கினேன். ஆனாலும் பார்த்திங்கன்னா நான் சின்ன துண்டாக வெட்டி போட்டு தாங்க செய்வேன். இப்போ அதில் வந்து அது கூட உப்பு சேர்த்து அரைக்க போகிறேன். நல்லா பேஸ்ட்டாக லைட்டாக தண்ணி ஊற்றி, துவையலுங்கிறதுனால லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிட்டேங்க. இது வந்து இந்த துவையல் நல்ல ஒரு சூப்பர் காம்பினேஷனுங்க. லெமன் சாதம், புளி சாதத்துக்கு அட்டகாசமான காம்பினேஷனுங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கஞ்சிக்குமே இதை வந்து தொட்டுக்காக செஞ்சுக்கலாம் அந்த துவையல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரை வந்து ஒரு 5 மினிட்ஸ் மட்டும்தான் கொதிக்க விடுறேன். அதுக்கு மேலே கொதிக்க விடக்கூடாது. அந்த இதில் சத்தெல்லாம் போயிடும்.
பாருங்கள் அந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டது வெறும் தண்ணியில் சுடு தண்ணியில் இண்டக்ஷனில் வச்சு கொதிக்க விட்டாங்க. ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சதும் இந்த மாதிரி நான் வடிகட்டிக்கிறேன். நல்லா அதை சூடு போகணும், அதோட தண்ணியெல்லாம் இறங்கணும். இப்போ அது கூட வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவு சேர்த்துக்க போகிறேன். கடலை மாவு பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் காலிஃப்ளவருக்கு 5லேருந்து 6 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டாங்க கடலை மாவு. இது கூட நான் வந்து பார்த்திங்கன்னா வேறு கார்ன்ஃப்ளவர் மாவு எதுவுமே சேர்க்க மாட்டேங்க. எப்போவும் காலிஃப்ளவர் ஃப்ரை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக தான் சேர்ப்பேன். ஏன்னா தண்ணி சேர்க்க மாட்டேன். தண்ணி வந்து ரொம்ப ஊற்ற மாட்டேன். தண்ணி ரொம்ப தெளிச்சிட்டோன்னா இதிலே ஈரம் இருக்கும். அந்த ஈரத்திலே அப்படியே ட்ரையாக வரவினா தான் உங்களுக்கு பொரிஞ்சு வரும்போது நல்லா உதிரியாக வருங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா காலிஃப்ளவர்லேருந்து எண்ணெய் குடிக்கும், ரொம்ப எண்ணெய் குடிக்கும். அதனால வந்து பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ தான் போடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனி மிளகாய்த்தூள், கடலை மாவு சேர்த்தேன், தனி மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து இப்போ நல்லா அந்த ஈரத்துலேயும் நல்லா பிசைஞ்சிக்க போகிறேன். ரொம்ப ட்ரை இருந்துச்சுன்னா வேணால் ஒரு ட்ராப்லேருந்து 2 ட்ராப் வேணால் தண்ணி ஊற்றுவாங்க. தண்ணி தொளிச்சிட்டு அப்படி நல்லா பிசைஞ்சிக்க போகிறேன். கைட்டே தாங்க இந்த மாதிரி நல்லா பிசைவேன். அப்போ தான் நல்லா அந்த மசாலாலாம் உள்ளே போகும். பாருங்கள் அது ஒரு பக்கம் சரி இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம எண்ணெயை காய வச்சிடலாம். இந்த மாதிரி காலிஃப்ளவர் டீப் ஃப்ரை இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா வடை சுடுறது இதெல்லாம் வந்து நான் நான்ஸ்டிக்கில் பண்ண மாட்டேங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஈயச்சட்டி வந்து இந்த மாதிரி பொரிக்கிறதுக்கு மட்டும் வச்சுக்குவேன். சட்டுன்னு வந்து சூடு ஏறிடும். பூரி சுடுறதுமே பார்த்திங்கன்னா இதில் தான் பண்ணுவேன். அப்போனா பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேஸ் வந்து சேவ் ஆகும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த் நான் இந்த மாதிரி எல்லா குக்கிங் பண்ணாலுமே எனக்கு ஒரு 45 டேஸ்லேருந்து 50 டேஸ் வருங்க எனக்கு சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் சட்டுன்னு அங்கேயே நின்றுட்டு செஞ்சுட்டு வந்துடுவேங்க. ஸ்லோவில் போட்டு நான் வரமாட்டேன். நம்ம பாருங்கள் இப்போ நல்லா அந்த மாதிரி இடையிடையே கிண்டி ஊட்டிக்கிட்டேன். ஒரே இடத்துல ஈவனாக நல்லா வேகணுங்களாங்க. ஈவனாக நல்லா பாருங்கள் ஃபுல்லாகவே பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி உதிரியாக லெமன் சாதத்துக்கு ஒன்று ஒரு பீஸாக எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்குங்க. நீங்களாம் சொல்லுங்கள், உங்களுக்குலாம் வந்து கேஸ் சிலிண்டர் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கங்க. எத்தனை நாள் வரும், 1 மந்த்து எவ்வளோ நாள் வரும்னு சொல்லுங்கள். ஒரு சிலிண்டர் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 45 டேஸ்லேருந்து 50 டேஸ் வருங்க. பாருங்கள் டோட்டலாக லெமன் ரைஸ் துவையல் வந்து 400 கேலரிஸுங்க. நான் வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை சாப்பிட்லங்க. நான் சொல்லியிருக்கேன்ல டயட்டில் நான் வந்து ஃப்ரைட் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட மாட்டேன்னு. உண்மையாகவே நான் சாப்பிடவே இல்லைங்க. ஒன்று மட்டும் என் பையன்கிட்ட கொடுத்து டேஸ்ட் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தண்ணி தாங்க குடித்தேன். வாக்கிங் போனேன். எதுவுமே நான் சாப்பிட்லங்க. இடியாப்பம் நைட்டு வந்து இடியாப்பம் தேங்காய் பால் செஞ்சேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 450 கேலரிஸுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் பேர்ன் பண்ண கேலரிஸ் வந்து ஒரு நாளைக்கு க்ளீனிங், வாக்கிங், எக்ஸசைஸ் பண்ணது, தண்ணி குடித்தது எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா 340 கேலரிஸுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு நான் காலைல சாப்பிட்டது, லஞ்ச், டின்னர் அதெல்லாம் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நான் இன்டேக் எடுத்துக்கிட்டது எல்லாமே 1200 கேலரிஸுங்க. இப்போ பாருங்கள் 1 டே நான் வந்து 1200 கேலரிஸை பேர்ன் கேலரிஸில் நான் மைனஸ் பண்ணிடுறேன். 340 கேலரிஸ். இப்போ பாருங்கள் நான் 1 டே டோட்டலாக எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 860 கேலரிஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கவின்சோம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பபாய்.